உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எலெக்ஷன் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு நம்ம நேராக போய் ஓட்டு போடுறோம். ஆனால் வீட்டிலேருந்தே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது வாக்குச்சாவடிக்கு நேராக போய் ஓட்டு போட முடியாதவங்க வீட்டிலேருந்தே ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 60C படி தபால் ஓட்டு அப்படிங்கிற ஒரு வசதியை எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே வச்சிருக்காங்க. அப்போ எல்லாருமே தபால் ஓட்டு போட்டு போயிடலாம்ல, எதுக்கு வாக்குச்சாவடிக்கு நேராக வெயிலில் போய் அலையணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். எல்லாருமே தபால் ஓட்டு போட முடியாது. அந்த ரூல்ஸ் படி, சட்டப்படி 85 வயசுக்கு மேலே உள்ளவங்க, மாற்றுத்திறனாளிகள், மீடியா, போலீஸ், அதுக்கப்புறம் அத்தியாவசிய சேவை பணியாளர்கள், அப்புறம் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறவங்க, இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்தவங்க தான் பண்ண முடியும். ஏற்கனவே 2024 எலெக்ஷன் அப்போ வந்து கப்பலில் வேலை பார்க்குறவங்க, பிஎஸ்என்எல் வேலை பார்க்குறவங்க, டிராஃபிக் போலீஸ், அதுக்கப்புறம் சிறைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, தீயணைப்பு துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை கூடவே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறாங்க, இபியில் வேலை பார்க்குறாங்க, டிராஃபிக் போலீஸு, ஸோ இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் வந்து தபால் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் உட்பட அரசு ஊழியர்கள்லாம் வீட்டுக்கே வந்து தபால் ஓட்டு வராது. அவங்க டியூட்டியில் இருப்பாங்க எலெக்ஷன் அன்னைக்கு. அந்த டியூட்டிக்கு பக்கத்தில், அவங்க டியூட்டி பண்ணுற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லி ஒரு சென்டர் இருக்கும். அங்கே போய் அவங்க வந்து தபால் ஓட்டு பதிவு பண்ணிக்கலாம். ராணுவ வீரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே டியூட்டி பார்க்குறாங்களோ அங்கே இடத்துக்கே வந்து பேலட் பேப்பர், வாக்குச்சீட்டு வந்து போயிடும். அவங்க வந்து தபால் ஓட்டை பதிவு பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. மற்றபடி வீட்டிலேருந்தே ஓட்டு போடுறது, தபால் ஓட்டு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து 85 வயசுக்கு மேலே உள்ள வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான். என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. சரி, தபால் ஓட்டு எனக்கு இல்லை, அவங்களாம் தபால் ஓட்டு போட்டா என்ன, போடாட்டி எனக்கு என்ன அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா இந்த தடவை ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா 2000 2500 தபால் ஓட்டு இருக்கான். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியிலும் 5 லட்சம் தபால் ஓட்டு பதிவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிற அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி இந்த 3 மாநிலத்திலையும் 2,30,000 தபால் ஓட்டு பதிவாகியிருக்கான். ஸோ ஒரு தபால் ஓட்டு கூட ஒருத்தரோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம். ஏன்னா வரலாற்றில் 9 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றவங்க கூட இருக்காங்க. சரி, எங்கள் வீட்டிலே வயசானவங்க இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களாம் எப்படி தபால் ஓட்டு போடுறது அப்படின்னா, உங்கள் வார்டோட ஓட்டர் லிஸ்ட் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து அதில் யாரெல்லாம் தபால் ஓட்டு போட தகுதியானவங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ நீங்கள் தபால் ஓட்டு போட தகுதியானவங்க அப்படின்னா எலெக்ஷன் அறிவித்து குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் வந்து உங்கள் ஏரியா பிஎல் ஓட்டை காண்டாக்ட் பண்ணி 12D ஃபார்ம் வந்து என்னால் நேரம் வர முடியல, அந்த தபால் ஓட்டு போடுறதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த 12D ஃபார்ம் இருக்கும்ல, அந்த ஃபார்மை கொண்டு வாங்க, நான் ஃபில் பண்ணி தரேன்னு சொன்னால் அந்த பிஎல்ஓ வந்து உங்கள்கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவார். அந்த பிஎல்ஓ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எஸ்ஐஆர் பற்றின வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அது voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இங்கே புக்கே கால் வித் பிஎல்ஓன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணி நம்ம ஃபார்ம் கேட்டுக்கலாம். அவங்களும் வீட்டுக்கு வந்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தபால் ஓட்டு போடுறதுக்கு அந்த 12D ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து தபால் ஓட்டு போடுறதுக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம வந்து வாக்குச்சாவடி போய் ஓட்டு போகிறோம் அப்படின்னா இவி மிஷினில் ஓட்டு போகிறோம், யாருக்கு ஓட்டு போகிறோம், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ தபால் ஓட்டு போடுறவங்களுக்கும் இவி மிஷின் கொண்டு வந்துருவாங்களா? அங்கே எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இவி மிஷினாக கொண்டு வர மாட்டாங்க, பேலட் பேப்பர், வாக்குச்சீட்டை தான் கொண்டு வருவாங்க. தபால் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த தபால் ஓட்டை எப்படி போடணும் அப்படிங்கிறத அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து அதை வந்து தபால் ஓட்டு போடுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த தபால் ஓட்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பி கவர் இருக்கும், இந்த பி கவருக்குள்ளே ஏ கவர் இருக்கும், அந்த ஏ கவருக்குள்ளே வாக்குச்சீட்டும் உறுதிமொழி படிவமும் இருக்கும். வாக்குச்சீட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை எடுத்து உறுதிமொழி படிவத்தில் போட்டு அதில் வந்து தபால் ஓட்டு போடுறவங்க கையெழுத்து போடணும். அதில் தேர்தல் அதிகாரியும் கையெழுத்து போடுவாங்க. இப்போ வாக்குச்சீட்டில் பார்த்தீங்கன்னா யார் யார் வேட்பாளர்கள், அவங்களோட சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி வரிசைக்காக இருக்கும். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அவங்க பேருக்கு நேராக பேனாவால் ஒரு டிக் போட்டுடணும். அப்புறம் அந்த வாக்குச்சீட்டை அவங்க சொல்கிற மாதிரி மடித்து ஏ கவருக்குள்ளே போடணும். ஏ கவருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டில் இருக்கிற அந்த நம்பரை எடுத்து நோட் பண்ணி அந்த ஏ கவருக்கு மேலே வந்து அதை வந்து எழுதி வைக்கணும். இப்போ ஏ கவருக்குள்ளே வாக்குச்சீட்டை போட்டாச்சா, இப்போ ஏ கவரையும் உறுதிமொழி படிவத்தையும் அவங்க சொல்கிற மாதிரி மடித்து கிளிப் பண்ணி பி கவருக்குள்ளே போட்டுறணும். அப்புறம் அந்த பி கவரை வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கொண்டு வந்திருக்க அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டுறணும். அதை அவங்க எடுத்துகிட்டு போய் குறிப்பிட்ட நாளைக்குள்ளே தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் தபால் ஓட்டு, இப்படி தான் தபால் ஓட்டு நடக்குது. இப்போ பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் ஓட்டு போகிறதுக்காக தான் பிரெய்லி சிஸ்டம் முறையில் தயாரிக்கப்பட்ட பேலட் பேப்பரை எடுத்து வந்து அவங்க தொட்டு பார்த்து ஓட்டு போட்டுக்குறாங்க. அதே மாதிரி வயசானவங்க ஒரு சிலருக்கு வந்து சரியாக கண் பார்வை தெரியாது, காது கேட்காது. இப்போ இந்த மாதிரி சமயங்களில் அவங்க வந்து ஹெல்ப்புக்குன்னு கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம், அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை வச்சுக்கலாம். அவங்க மூலமாக அவங்க வந்து சொல்ல அந்த நம்பிக்கைக்குரிய ஆள் வந்து தபால் ஓட்டு போட்டு கொடுக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கைக்குரிய ஆளுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி சமயங்களில் தபால் ஓட்டு போடுறப்ப ஏதாவது தில்லுமுள்ளு நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கூடவே பிற தேர்தல் அதிகாரிகளும் கூடவே சில கட்சிக்காரங்களும் வருவாங்க, போலீஸும் வருவாங்க, அது வீடியோ ரெக்கார்டும் பண்ணுவாங்க. இப்படி அவங்க கஷ்டப்பட்டு போகிற தபால் ஓட்டலாம் செல்லாமல் போயிடுச்சுன்னா
அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் தபால் ஓட்டு செல்லாமல் போகும் அப்படின்னா, இப்போ அவங்க வாக்குச்சீட்டில் வந்து அவங்க வேட்பாளருக்கு நேராக பேனாவில் டிக் போடுறாங்கல்ல, அப்படி டிக் போட்டு அவங்க மடிக்கும்போது அந்த அச்சு வந்து இன்னொருத்தரோட வேட்பாளர் பேருக்கு நேராக விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து செல்லாமல் போயிடும். அதே மாதிரி வாக்குச்சீட்டில் இருக்கிற நம்பரை எடுத்து உறுதிமொழி படிவத்தில் போடாம விட்டாலோ, உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்து போடாமல் விட்டாலோ, இல்லை தேர்தல் அதிகாரி கையெழுத்து போடாமல் விட்டாலோ, அதே மாதிரி ஏ கவருக்கு மேலே அந்த வாக்குச்சீட்டு நம்பரை போடாமல் விட்டாலோ, அதே மாதிரி ஏ கவருக்குள்ளேயே உறுதிமொழி படிவத்தை மடித்து கொடுத்துட்டாலோ, இந்த மாதிரி சமயங்கள்லாம் தபால் ஓட்டுங்கிறது செல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தபால் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, தபால் ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த தபால் ஓட்டை எப்படி போடணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அந்த தபால் ஓட்டு போகிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். சரி, இப்படி வாங்கிட்டு போகிற தபால் ஓட்டெல்லாம் எத்தனை நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்னா, 2021 அசம்பிளி எலெக்ஷனில் கிருஷ்ணகிரியில் என்னாச்சுன்னா தபால் ஓட்டு குளறுபடியில் அந்த தபால் ஓட்டெல்லாம் திருப்பி ரீகவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க. அதனால் அந்த தபால் ஓட்டெல்லாம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க. திருப்பி அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா ரீகவுண்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு தபால் ஓட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதை மறுபடியும் செக் பண்ணணும். அதே மாதிரி ஓட்டு எண்ணுற அன்னைக்கு தபால் ஓட்டை தான் முதல் எண்ணுவாங்க. ஆனால் அதோட ரிசல்ட், தபால் ஓட்டோட ரிசல்ட்டை வந்து இவி மிஷின் கவுண்டர் சொன்னதுக்கப்புறம் தான் அதை வெளியிடணும், இல்லை 18வது சுற்றுக்கு அப்புறம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை அந்த நடைமுறையை மாற்றிருக்காங்க. சென்னையில் கூட அந்த தபால் ஓட்டு வந்து ஏப்ரல் 16 ஸ்டார்ட் பண்ணி 18 3 நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 20 3 நாளைக்கு வந்து தபால் ஓட்டு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தபால் ஓட்டு வாங்குறதுக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவில் நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டுங்கிறது ஒவ்வொருத்தரோட உரிமை, அதை மறக்கக்கூடாது. அதனால் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறவங்களுக்கும் தபால் ஓட்டு வந்து அது வசதி ஏற்படுத்தி கொடுங்க, அவங்க தபால் ஓட்டு போடட்டும் அப்படின்னு சொல்லி கேரளா ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ தபால் ஓட்டு போகிற தகுதியானவங்க கண்டிப்பான முறையில் அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல் அவங்க கடமை நிறைவேற்றணும், தபால் ஓட்டு எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், 8-9 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் டிஎன் எலெக்ஷன் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்து எலெக்ஷன் சம்மந்தமாக இன்னும் நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோக்கள் போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து நாட்டு நாப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர் அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க.